வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு வந்து ஒரு சர்வீஸ் பண்ண போகிறோம். என்ன சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து டவுன் ஆகிடுச்சு. வண்டி எடுத்து 1 இயர் தான் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செல்ஃப் எடுக்கவே இல்லை. ஒரு 4 டேஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எடுக்கலை. சென்டர் ஸ்டாண்ட் போட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் மெக்கானிக் ஷாப் கடையில் கொடுத்து என்ன ஃபால்ட்டுன்னு கேட்கலான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பேட்ரி வந்து செக் பண்ணும்போது பேட்ரி வந்து டவுன் ஆகிடுச்சு. ரன்னிங்கில் இருக்கும்போது மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். நீங்கள் நைட்டில் ஆஃப் பண்ணிட்டு காலையில் ஆன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செல்ஃப் எடுக்காது. அதனால் வந்து பேட்ரி கண்டிப்பாக மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. அதனால் இவங்க வந்து பேட்ரி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு இப்போ விருத்தாச்சலம் போயிட்டு பேட்ரி வாங்கிட்டு வரணும். நம்ம ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் போகும்போதே பகல்லையும் சரி நைட்லேயும் சரி எப்போவுமே பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த லைட் வந்து ஆஃப் பண்ணால் பேட்ரி வந்து லைஃப் வரும். அதனால் அதுக்கு சுவிட்ச் ஒன்று வாங்கிட்டு வாங்க. அதனால் இப்போ விருத்தாச்சலம் போயிட்டு ஆயிலும் வாங்கி ஆகணும், சுவிட்சும் வாங்கணும், பேட்ரி வாங்கணும். ஸோ எல்லாமே இப்போ வாங்கிட்டு வர விருத்தாச்சலம் கிளம்பிட்டேன். Much later. இப்போ பாருங்கள் விருத்தாச்சலம் என்ட்ரி ஆயாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து பேட்ரி போயிட்டு வாங்கிடலான்னு இப்போ பேட்ரி ஷாப்புக்கு தான் போயிட்டுருக்கேன். பேட்ரி வந்து ஆல்ரெடி நம்ம வண்டியில் இருக்கிற பேட்ரி பார்த்திங்கன்னா எக்ஸைடு இருக்குது. இப்போ வந்து ஆம்ரான் வாங்கிக்கலான்ட்டு இப்போ வந்து அந்த மெக்கானிக் சொல்லியிருந்தாங்க. ஆம்ரான் பேட்ரி வந்து கொஞ்சம் லைஃப் வரும், அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடை பார்த்து தான் வாங்கணும். எந்த கடையில் குவாலிட்டியாக கொடுக்குறாங்க, எது லைஃப் வரும் அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணி தான் பார்த்து வாங்கணும். அந்த மெக்கானிக் சொல்லியிருந்த ஷாப் பார்த்திங்கன்னா பாலக்கரையில் இருக்கிற ஒரு பேட்ரி ஷோரூம் தான் அது. எப்படின்னா ஹோல்சேலாக நிறையா கிடைக்கும், செகண்ட் ஹேண்ட்லேயும் விற்பாங்க, ஃப்ரெஷ்ஷான பீஸும் கொடுக்குறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் இப்போ வாங்குறதுக்காக போயிட்டுருக்கேன். எனக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச கடை பாலக்கரையில் ஒன்று தான் இருக்குது. பாருங்கள் அதோடய ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 1450 ரூபா சொன்னாங்க வண்டியோட பேட்ரி. இந்த லைட் எரிஞ்சிட்டே இருக்கிறதுனால லைஃப் பார்த்தீங்கன்னா 1 இயரில் முடிஞ்சிருச்சு எனக்கு. இந்த கடை தான் பாருங்கள், ஸ்ரீ லட்சுமி ஆட்டோ எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸு. ஸோ இவங்ககிட்ட தான் வந்திருக்கிறேன் வாங்குறதுக்காக. இப்போ வந்து பேட்ரி எடுக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. இப்போ இவங்ககிட்ட கரண்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸைடு இருக்குது. இந்த மாதிரி ஆம்ரான் கேட்கும்போது அது வந்து குடோனில் வச்சுருக்காங்களாம், குடோனுக்கு போய் எடுத்துகிட்டு வரும்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கிறாங்க. இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. சரி எப்படி எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட்ரி பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. இந்த பேட்ரியை அவங்க எடுத்துக்கிட்டு புது பேட்ரி கொடுக்கும்போது ஒரு 250 ரூபா லெஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 450 ரூபா சொல்லியிருந்தாங்க, 1450 ரூபா. இந்த பேட்ரி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம புது பேட்ரி வாங்கும்போது 1250 ரூபா சொல்லி அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பழைய பேட்ரி அவங்கக்கிட்டே கொடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா 1 வருஷம் தான் வந்துச்சு. ஸோ இது லைஃப் முடிஞ்சிச்சு. இப்போ இதை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு புது பேட்ரி இப்போ வாங்கியாச்சு. இந்த பேட்ரி தான் பாருங்கள், ஆம்ரான் பேட்ரி தான் இப்போ நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1250 ரூபா. இப்போ இதை வந்து நம்ம வண்டியில் இவங்களே பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ எப்படி ஃபிட் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த பேட்ரி எடுத்துகிட்டு அதே இடத்துல இந்த பேட்ரி வச்சுட்டு ஸோ சைஸ் வந்து பார்த்துக்கிறாங்க, சேம் சைஸாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போய் பேட்ரி எடுத்துகிட்டு வந்து சூப்பராக பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ வண்டி எடுத்து 1 இயர் தான் ஆகுது. 1 இயர்க்குள்ளார பேட்ரி போயிருந்தேன்னா கண்டிப்பாக என்னால் போய்ட்டு ஷோரூமில் கிளைம் பண்ணிக்க முடியும். 1 இயரை தாண்டிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா என்னால் கிளைம் பண்ண முடியல. ஸோ அந்த பேட்ரி பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக தான் போயிடுச்சு. இப்போ இந்த பேட்டரியோடைய வாரண்டி பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து பயப்பட வேணாம். 2 வருஷத்துக்குள்ளே எது ஆனாலும் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் கிளைம் பண்ணி. ஸோ இப்போ பர்ஃபெக்டாக பாருங்கள் பேட்ரி ஃபிட் பண்ணிவிட்டு அதையும் அவங்க வந்து ஷார்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. வண்டி சூப்பராக வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அங்கேருந்து பாலக்கரையில் இன்னொரு ஷாப்புக்கு வந்திருந்து சுவிட்ச் வாங்க வந்திருந்தேன். ஸோ எப்பயுமே லைட் எரிஞ்சிட்டே இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து பேட்ரி வந்து டவுன் ஆகுது. நம்ம வந்து லைட்டை ஆஃப் பண்ணி வைக்கிற மாதிரி சுவிட்ச் ஒன்று வாங்கிட்டு போய் மெக்கானிக்கிட்ட கொடுத்தோன்னா அவர் வந்து நமக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ அங்கேருந்து இப்போ கிளம்பியாச்சு. Much later. இப்போ மெக்கானிக் ஷாப்புக்கும் வந்தாச்சு. நம்ம ஊர் பக்கத்தில் தான், இப்போ விருதாச்சலத்துலேருந்து வாங்கிட்டு நம்ம ஊர் பக்கத்தில் வந்தாச்சுங்க. இப்போ சுவிட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயில் இருக்குது. அதுக்கப்புறம் பேட்ரி பார்த்திங்கன்னா அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஆயில் மாற்றிட்டு இப்போ சுவிட்ச் வந்து ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயில் வந்து மாற்றுறதுக்காக இப்போ வண்டியின் கீழ்ப்பகுதியை பார்த்திங்கன்னா அந்த நெட்டு வந்து ஸ்க்ரூவை கழட்டிட்டு அந்த சைடில் இருக்கிற ஆயிலெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் எடுக்கிறாங்க. ஆயில் வந்து ரொம்ப தடுப்பாயிடுச்சு. இதை நான் எப்போவே மாற்றிருக்கணும். ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் பாருங்கள் எவ்வளோ தடுப்பாக இருக்குது பாருங்கள் ஆயில். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த ட்ரேவில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ புது ஆயில் மாற்றுறதுக்கு முன்னாடி இது ஒரு 1/2 hour அது உள்ளே இருக்கிற பழைய ஆயில் எல்லாமே டவுன் ஆக்கிடணும்.
அதுக்கப்புறம் தான் நம்ம புது ஆயிலை வந்து மாற்ற முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த சுவிட்ச் எங்கே வைக்கிறதுன்னு இப்போ வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த சுவிட்சை வச்சு நம்ம டேரெக்டாக போகிற லைட்டை கட் பண்ணி அந்த சுவிட்சை கொண்டு வரணும். ஏன்னா இப்போ எப்பயுமே நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம வண்டி வந்து பேட்ரி 1 இயரில் டவுன் ஆனது. ஸோ பாருங்கள், வண்டியோட பார்ட்ஸ் எல்லாமே ஏடாக எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த சுவிட்சை எப்படி ஆட் பண்ணுறது, எந்த சைடில் வச்சா கரெக்டாக இருக்கும் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட்டு அந்த ஒயரை கட் பண்ணி எடுக்கணும். ஸோ நிறைய ப்ராசஸ் ஒர்க் இருக்குது. ஸோ எல்லாமே 1 by 1 இப்போ வந்து வேலை நடந்துகிட்டே இருக்குது. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால தாங்க நான் கேட்டுகிட்டே போயிருந்தேன், எது வேணும்னு சொல்லுங்கள், நான் வாங்கிட்டே வந்திருந்தேன். எனக்கு வந்து இந்த பேட்டரியாவது லைஃப் வரணும் அப்படின்னு சொன்னதுனால தான் சரி நீங்கள் ஒரு சுவிட்ச் வாங்கிட்டு வாங்க, நாங்கள் அதேமாரி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சிசர் எடுத்துக்கிட்டு அந்த சுவிட்சு வந்து எங்கே வைக்கலான்னு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அழகாக ஓட்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து இப்போ நம்ம சுவிட்சை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். கத்திரிக்கோலை வச்சு சூப்பராக பார்த்தீங்கன்னா அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கரெக்டாக அளவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ராட்ச் இல்லாமல் நல்லா சைஸ் பார்த்து சூப்பராக வந்து ஃபிட்டிங் பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா பார்த்து அந்த பையன் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராசஸ் ஒர்க் எவ்வளோ நேரம் எனக்கு டைம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரமாவது ஒர்க்கு வந்து நடந்துகிட்ருக்கு. ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆயில் எடுத்து அப்படியே இருக்குது, இன்னும் புது ஆயில் மாற்றலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர வண்டியும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு என்னோடய வண்டியும் அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஊர் பக்கத்தில் தான் இருக்குது இந்த ஒர்க் ஷாப்பு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பூனை வந்து வளர்த்துருந்தாங்க. அந்த பூனையை பாருங்கள், இந்த பூனை பேர் வந்து சின்ராசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கடிக்கெல்லாம் கடிக்காது. சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிடும்போது கிட்ட வர்றது இருக்கட்டும். ஸோ சூப்பராக அந்த பூனை வந்து பழகிட்டு இருக்கு, அவங்க கூட சூப்பராக வளர்த்துட்ருக்காங்க. அந்த பூனை கூட கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த பூனை வந்து அவங்க கடைக்கு வந்து கடையில் மட்டும்தான் வரும் போகும், வீட்டுக்கெலாம் கொண்டு போக மாட்டாங்க, கடையில் மட்டும்தான் வளர்க்குறாங்க போல். காலையில் ஷாப் ஓப்பன் பண்ணும்போது அந்த பூனை வந்துடும், திரும்பி நைட்டு கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த பூனை அங்கேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பூனைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்லாம் இவங்களே தான் கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ வந்து பிளேடு வச்சு அந்த இடத்த வந்து சைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்துல கரெக்டாக நம்ம சொச்சு வைக்கிற மாதிரி வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் நம்ம வந்து வண்டியும் பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும் லுக்காக. ஏன்னா இப்போ கொஞ்சம் கிராஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வண்டி வந்து கொஞ்சம் நல்லா தெரியாது. இது ஏன் வண்டி இப்படி கிராஸாக இருக்குன்னு நிறைய பேர் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சுவிட்ச் வைக்கிறதே நமக்கு தெரியாத அளவு அந்த பையன் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த எஃபெக்ட் போட்டு வந்து எனக்கு ரொம்ப நேரம் பண்ணி கொடுத்ததுக்கு ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த பையன் பண்ணி கொடுத்தது. ஸோ எந்த அளவு பாருங்கள், கரெக்டாக இப்போ கட் பண்ணி சுவிட்சையும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ஒயர் வந்து ரெடி பண்ணி ஒயர் கட் பண்ணி வைக்கணும். அந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ ஏன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா நிறைய சுவிட்ச் இருக்குது, அதனால் ஆப்போசிட் சைடில் தான் இப்போ வந்து சுவிட்ச் கம்மியாக இருக்கிறதுனால அந்த சைடில் சுவிட்ச் வச்சுக்கலான்ட்டு இப்போ அந்த சைடு வச்சாச்சு. பேட்ரி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு அதில் எங்கே ஒயர் இருக்குது, ஸோ லைட்டோட ஒயரை எப்படி கட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து இப்போ செக் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு முன்னாடி பாருங்கள், அந்த ஒயர் இப்போ வந்து எடுத்தாச்சு. இப்போ எடுத்துகிட்டு அந்த கீழே லைட் இருக்குது பார்த்திங்களா, அந்த லைட்டு தான் எனி டைம் வண்டி வந்து மூவிங்கில் இருக்கும்போது அது வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை இப்போ கட் பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து ஒயர் வந்து தேடி எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த சுவிட்சுக்கு 2 ஒயர் கொடுக்கணும். அந்த 2 ஒயர் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆன் ஆஃப் செக்ஷனுக்கு வந்துடும். நம்ம வந்து இதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். டேரெக்டாக லைட் எரியறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ பாருங்கள், இப்போ அந்த ஒயர் டேரெக்டாக வண்டியில் கொடுத்து இந்த ஒயரை கட் பண்ணி இவங்க 2 ஒயரை வந்து ஜாயின் பண்ணி இப்போ இது வந்து சுவிட்சுக்கு வந்து கனெக்ஷன் பண்ணுறதுக்காக எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பூனைக்கு வந்து பசி எடுத்துக்கிச்சா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உள்ளார நடந்து போகும்போது ஏதாச்சும் ஒரு டூல்ஸ் தேடும்போது அந்த பூனை வந்து கீழே அவங்க காலுக்கிட்டே போகுமா, திரும்பி அவங்க காலுக்கிட்டே வருமா. அப்படி வரும்போது அந்த பூனைக்கு பசி எடுத்துக்கிச்சுன்னு அர்த்தம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக பூனைக்கு பால் பாக்கெட் வாங்குறதுக்காக பக்கத்து கடைக்கு போயிருந்தாங்க. பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து ஒரு கப்பில் பாருங்கள் அப்படியே டேரெக்டாக அந்த பாலை வந்து ஆட் பண்ணுறாங்க. காய்ச்சலாம் கிடையாது, ஏன்னா அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து அடுப்பெலாம் எதுவும் கிடையாது. ஸோ பூனைக்கு வந்து ஒரு பாக்கெட் பால் டேரெக்டாக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து பிரித்து ஒரு கப்பில் ஊற்றி கொடுத்ததும் அது எந்த அளவு குடிக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கும்போதே. ஸோ பூனையோட பேர் பார்த்திங்கன்னா சின்ராசு, சூப்பர் நேம், அழகாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த ஒயரும் பார்த்தீங்கன்னா டேப் அடித்தாச்சு. ஸோ எந்தெந்த இடத்துல கேப் இருக்கோ எல்லா இடத்துலையும் டேப் அடித்து டேக்லாம் 2 டேக் வாங்கிட்டு வந்துருந்து இப்போ இந்த ஒயரை பார்த்தீங்கன்னா சுவிட்சில் வந்து டேரெக்டாக வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சுவிட்சில் வச்சு அது வந்து கரெக்டாக செட் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணி பார்த்தாங்க எரியுதா எரியலையான்னு. அதுக்கப்புறம் இது செக் பண்ணிவிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக வண்டியில் ஃபிட் பண்ண முடியும்னு. ஸோ இப்போ பாருங்கள் சுவிட்சை வச்சு ஆன் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ எல்லா லைட்டு பாருங்கள் சூப்பராக ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து லைட் ஃபிட்டிங் வந்து பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பேட்ரி வந்து 2 வருஷத்துக்கு லைஃப் வருங்க. ஸோ எந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணியாச்சுன்னு பாருங்கள். இப்போ வந்து சுவிட்சை வந்து வண்டியில் டைரெக்டாக வந்து ஃபிட் பண்ண வேண்டியதான். ஸோ ஆன் ஆஃப் பட்டன் பாருங்கள், சூப்பராக பண்ணியாச்சு. ஸோ இது எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் முன்னாடியே பண்ணியிருந்திருப்பேன். நம்ம ஃபஸ்ட்டு வண்டி எடுத்த உடனே நான் இந்த ஆப்ஷனுக்கு தெரிஞ்சிருந்தால் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இப்போது கரெக்டாக வந்து வண்டியில் வந்து சுவிட்சை வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஒயரெல்லாம் வந்து கரெக்டாக வந்து டேப் அடித்து சூப்பராக ஃபிட் பண்ணி இப்போ வந்து வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ண போகிறாங்க. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து செட் பண்ணிவிட்டு ஃபைனலில் பார்த்திங்கன்னா ஆயில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் 2 வீலுக்கும் காற்று பிடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்போ லைட்டு வந்து செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒயர்லாம் எந்தெந்த சைடு இருக்கோ அந்தந்த சைடு எல்லாமே டேப் அடித்து கரெக்டாக டேக் போட்டு வண்டியை வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியதான். இதுக்கப்புறம் நம்ம ஆயில் மாற்றிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ எந்த அளவு பாருங்கள், ஃபைனலாக எல்லாமே முடிச்சாச்சு. ஒரு பார்ட்ஸாக இப்போ மூடிக்கிட்டே வராங்க. ஸோ சூப்பராக பாருங்கள், செம்மையாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ சார்ஜும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வாங்கிக்கிட்டாங்க. இப்போ ஒரு வழியாக எல்லாத்தையும் மூடியாச்சு. பாருங்கள், ஃபைனலாக வண்டி வந்து சூப்பராக ஆல்ட்ரேஷன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணோம். அதுக்குள்ளே இன்னொரு கஸ்டமர் வந்திருந்தாங்க. ஸோ அந்த கஸ்டமரை பார்த்திங்கன்னா இவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபைனலாக ஆயில் மாற்றிட்டு காற்றடிச்சிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு 200 போல் தான் வாங்கிக்கிட்டாங்க. அதிகமாக சார்ஜ் பண்ணிக்கல. நம்ம வண்டி எடுத்து 1 இயர் ஆகுது. 1 இயரில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து அவங்களே நான் வந்து ஷோரூமில் கொடுத்து மாற்றிப்பேன். அவங்களே மாற்றி கொடுத்துருவாங்க. அது வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான் அது. ஸோ ஆயிலுக்கு மட்டும் ஒரு 400 ரூபா சார்ஜ் பண்ணிப்பாங்க. மற்றபடி நமக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு 3 மந்த் 4 மந்த் வந்து சர்வீஸ் முடிஞ்சதுனால இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து லேபர் சார்ஜ் வந்து பே பண்ணி தான் அவங்க வந்து ஆயில் மாற்றி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 800 ரூபா சம்திங் வந்துருச்சு ஷோரூமில் கேட்டதுக்கு. அதனால பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஆயில் வாங்கிக்கிட்டு இங்கே பக்கத்தில் உள்ள மெக்கானிக் கடையில் கொடுத்து இப்போ ஆயில் மாற்றியாச்சு. ஸோ பாருங்கள், இந்த ஆயில் வந்து நம்ம வண்டியில் இருந்த ஆயில் எவ்வளோ தடுப்பாக இருக்குது பாருங்கள். இப்போ புது ஆயில் போட்டதுக்கப்புறம் ஆயிலுங்கிற மார்க் வந்து அந்த டிஸ்க்லேருந்து போயிடுச்சு. ஸோ இப்போ பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா வண்டியை ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஃபைனலாக 2 வீல்லையும் எவ்வளோ காற்று இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு காற்று இல்லைன்னா காற்று பிடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ பாருங்கள், 2 வீலும் காற்று பிடிச்சாச்சு. ஸோ என்னோடய வண்டியை பார்த்திங்கன்னா நான் தான் ஃபஸ்ட் டைம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.